எல்லாரும் சொன்னாங்க அதிமுக நீ கொள்கை பிரபுத்துவ அமைச்சராக இருந்துகிட்டு தாவேக்காவுடைய தலைவரை பத்தி விஜய் சாரை பத்தி இப்படி புகழ்ந்து பேசுறீங்கன்னு பல பேர் என்கிட்ட கேட்டாங்க. அப்ப என்ன ஒரே ஒரு விஷயம், உங்களுக்கு எல்லாம் விஜய் சார் இப்பதான் தெரியும், எனக்கு 28 வருஷமா தெரியும். அவரை மக்கள் மனசுல என்ன நினைக்கிறாங்க, ரசிகர் மனசுல என்ன நினைக்கிறாங்க, உண்மையை தான் சொன்னேன், அதுல தப்பு இல்லைன்னு சொன்னேன். தாவேக்கால இணைஞ்சதுடைய முக்கிய நோக்கம் நடந்து முடிந்த சட்டசபை எலெக்ஷன்ல மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் ஒரு அரசியல் ஒரு மிகப்பெரிய புரட்சி செஞ்சாரு. அடிப்படையில் MA சமூக படிச்ச எனக்கு அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. என்னன்னா, சாதி பார்த்து எந்த இடத்துலையும் வேட்பாளரை நிக்க வைக்கல, மதம் பார்த்து எந்த வேட்பாளர் நிக்க வைக்கல, பணம் கொடுத்து எந்த வேட்பாளரையும் ஜெயிக்க வைக்கல. இப்படி பல புரட்சிகளை பண்ணதுனால அவர்பால் ஈர்ப்பு ஏற்பட்டு இன்னைக்கு தாவேக்கால இணைஞ்சிருக்கேன். அரசியலுக்கு அப்பாற்பட்டு விஜய் சார் நடிச்ச குஷி படத்தில் நான் அசோசியேட் டைரக்டர், அவர் நடிச்ச ஜில்லா படத்தில் வில்லன். இது போய் முதலா ஜெராக்ஸ்னு ஒரு கதையை சொல்லி அந்த படத்தை நான் இயக்குறதுக்கு எனக்காக ப்ரொடியூசர் தேடி அலைஞ்சு அவருடைய கார்லயே என்னை வச்சு கொண்டு போய் சுத்தினாரு. அந்த பாசம், அதுக்கெல்லாம் மேலாக அவர் எந்த காலத்திலையும் யாரையுமே காயப்படுத்தாத ஒரு தன்மை கொண்டவர். நான் ஒரு கிட்டத்தட்ட விஜய் சார் 28 வருஷமா பார்த்துட்டு இருக்கேன். யாரையும் அவ்வளவு சீக்கிரம் காயப்படுத்தவே மாட்டார். அந்த நற்குணம் அவருக்கு இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. விஜய் சார் ஒவ்வொரு வீட்லயும் அண்ணன் தம்பியா பாக்குறாங்க. அவங்க வீட்டில் ஒரு குடும்ப உறுப்பினரா, ரேஷன் கார்டில் மட்டும் தான் அவர் பேர் இல்ல, மற்றபடி குடும்ப உறுப்பினரா அவர் பாக்குறாங்க. இந்த அதிமுக பல பேர் என்ன திட்டினாங்க, அதுக்கெல்லாம் எனக்கு கவலை இல்லை. ஏன்னா நல்ல உண்மையை சொன்னேன். விஜய் சார் ஒரு சிறந்த மனிதர், ஒவ்வொரு வீட்லயும் அவர் அண்ணன் தம்பியா வாழ்றாருன்னு உண்மையை சொன்னேன். அந்த உண்மை இன்னைக்கு பழிச்சிருக்கு. இன்னைக்கு தமிழகம் முழுவதும் அவரை ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக, ஒரு அண்ணன் தம்பியாக, ஒரு சகோதரனாக ஏத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு ஒரு லஞ்ச லாவணையமற்ற ஒரு சிறந்த அரசை அவர் உருவாக்குறதுக்கு மிகப்பெரிய பாடுபடுறாரு. சட்டசபையே புதுசான ஒரு கோணத்தில் அணுகிறாரு. மக்களுக்கு அவரை பிடிச்சிருக்கு, எனக்கும் அவரை பிடிச்சிருக்கு. அதனாலதான் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்திருக்கேன்.